السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் பெற்றோர்கள், நம் உஸ்தாதுமார்கள், நம் குடும்பத்தார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனின் சிந்தனையில் பல குணங்களை பற்றிய சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் கொண்டு வரும் பொழுது ஓதி பார்ப்பது சம்பந்தமான ஹதீஸ்களையும் ஓதுகிற துஆக்களையும் பற்றி பேசும் பொழுது உலகத்தில் ஒரு துஆவை செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய ஆயத்துகளில் அந்த 7 ஆயத்தை எந்த தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவையை முன்னிறுத்தி நாம் கேட்கிற துஆ இருக்கும் இல்லையா? ஒரு உடல் ரீதியான தேவை, ஆரோக்கியம் ரீதியான தேவை, குடும்பம் ரீதியான தேவைகள், பொருளாதாரம் ரீதியான தேவைகள், அரசியல் மாற்று அமைப்பதற்காக தேவைகள், இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த தேவையை முன்னிறுத்தி நாம் கேட்போம். அப்படித்தானே நாம் கேட்போம். ஆனால் அந்த தேவைகளை நீயத்தில் வைத்துவிட்டு இந்த 7 ஆயத்தை மட்டும் மோதிக்கொண்டே இருந்தால் போதும் அந்த தேவை நிறைவேறும். அப்படி ஒரு விசேஷமான ஒரு 7 ஆயத்துக்களை பற்றி பேசலாம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில இந்த சூறாவையே நம்ம அமைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னோம். குர்ஆனிலே யாசின் என்பது குர்ஆனினுடைய இதயம் என்று சொல்வதை போன்று குர்ஆனுக்கு என்று ஒரு அன்னை இருக்கிறாள். அவள் யார் தெரியுமா? குர்ஆனின் தாய் என்று சொல்வார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் குர்ஆன் என்று சொன்னார்கள். குர்ஆனினுடைய தாய் என்று சொன்னார்கள். ஆம், ஒவ்வொரு நாளும் நம்மையும் அது விரியாமல் அதையும் நாமும் விரியாமல் ஒவ்வொரு தொழுகான தொழுகையிலும் பரலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, வாஜிபான தொழுகை, ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், கிரகணம் தொழுகையாக இருக்கட்டும், மகாம இப்ராஹிமுக்கு முன்னால் தொழுகிற தொழுகையாக இருக்கட்டும், இஹ்ராமின் தொழுகையாக இருக்கட்டும், அரஃபாவாக இருக்கட்டும், முஸ்தலிஃபாவாக இருக்கட்டும், எங்கே நாம் தொழுதாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் முதலில் நம் வாயிலிருந்து வர ஆயத்தாக இருக்கட்டும், கடைசி வக்தில் நாம் தொழுகின்ற ரக்காத்தாக இருக்கட்டும், அற்புதமான சூரா, குர்ஆனின் முதன்மையான சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உம்முல் குர்ஆன் என்று சொன்னார்கள். குர்ஆனின் அன்னை என்று சொன்னார்கள். அல்லமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனினுடைய ஆயத்தில் முதன்மையாக இருக்கிற இந்த 7 ஆயத்தை பற்றிய தஃசீர்களில் மிகச் சிறப்பான பெயர்கள் இதற்கு உண்டு. ரசூலுல்லாஹ் உம்முல் குர்ஆன் என்று சொன்னாலும் முஃபஸ்ஸிரீன்கள், உலமாக்கள் இந்த ஆயத்தை, இந்த சூராவை ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்வார்கள். கிதாபின் முதல் திறப்பு. கிதாப குர்ஆனை முதல்ல திறந்த நம்ம பார்க்கிற சூரா எதுவாகத்தான் இருக்கும்? சூரத்துல் ஃபாத்திஹா. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தௌராத், இன்ஜில், ஜபூர் போன்ற பல்வேறு வேதங்களிலும் கூட அழகிய 7 புகழத் தகுதியான ஆயத்துகள் வழங்கப்படவில்லை. அல்லாஹ் இந்த குர்ஆனில் வழங்கியிருக்கிறான் என்றால் அந்த 7 சபுல் மகானி என்கின்ற அந்த 7 இறைவனை புகழ்கின்ற ஆயத்து என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்து சபுல் மகானி என்று சொல்வார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்கத்தில் உலகத்திலும் மருத்துவத்திற்கு முன்னோடியாக இருந்தவர்கள், இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கே அவர்கள் சொன்னார்கள், நான் எத்தனையோ மருந்தை ஆன்மீகத்திலும் பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய மருத்துவ ரீதிகளையும் நான் கொடுத்திருந்தாலும் இந்த 7 ஆயத்தை போன்று ஒரு மருந்தை இந்த மக்களுக்கு நான் கொடுக்கிற மருந்தை போன்று எந்த மருந்தும் இல்லை என்று சொல்வார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7 ஆயத்தின் மருந்தாக பதிவு செய்தார்கள். அதனால இதுக்கு பேர் சூரத்து ஷிஃபா என்று சொல்வார்கள். எந்த சூறாவுக்கு? அப்பப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். அப்பதான் நான் தெளிவா உங்கள்கிட்ட தான் பேசுறேன்னா நான் விளங்கிக்கிறேன். எந்த சூறாவுக்கு?
மாஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா தவா, சூரத்துத் தவா, தவாஇன் நாஃபிஅ, பயனுள்ள மருந்து என்று இந்த சூராவுக்கு சொல்றாங்க. சூரத்துல் ருக்கையன் நாஃபிஅ, ருக்கையத்துன் நாஃபிஅ, பயனுள்ள ஓதி பார்க்கும் சூரா என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா. இன்னும் நீங்கள் அரபுகளத்துல போனீங்கன்னா அரபுகள்கிட்ட இருக்கிற உலமாக்கள் இருப்பாங்க இல்லையா, சும்மா நீங்க அங்க போய் நின்று எனக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஓதுங்கன்னு நீங்க சொன்னா அரபுகள் இருக்கிற எல்லா உலமாக்களும் யோகவித்தபடிக்கு டக்குன்னு கையை எடுத்து நெஞ்சில வச்சு சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதுவாங்க. அந்த 7 ஆயத்தை 7 தடவை ஓதிடுவாங்க. ஏனென்றால் இந்த ஆயத்தை வைத்து ஓதாமல் இருக்காத ஆளே கிடையாது. இந்த ஆயத்திற்கு அவ்வளவு பவர்கள் இருக்கு. அதனாலதான் நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆயத்தை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இந்த ஆயத்தை தெரியாமல் யார் ஒருவர் தொழுகிறாரோ அவருக்கு தொழுகையே இல்லை என்று சொன்னார்கள். லா ஸலாத்த லிமன் லா யக்ரஉ ஹாதிஹி சூரத்துல் ஃபாத்திஹத்துல் கிதாப். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தெரியாதவர் அவருக்கு தொழுகையே இல்லை என்று சொன்னார்கள். நம்ம தொழுகிறோம், அப்படிதானே? நம்ம தொழுகிறோம், யாருக்காக தொழுகிறோம்? டக்குன்னு சொல்லுங்க. 10 நிமிஷம் தான் டைம், நம்ம வர பேசிருக்கோம். அல்லாஹுக்காக தொழுகிறோம், அல்லாஹுக்கு தானே தொழுகிறோம். ஆனால் அல்லாஹு சொல்லுகிறான், நான் இந்த தொழுகை நீங்கள் எனக்கு தொழுகிறீர்கள், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன். நல்லா வரணும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. இந்த தொழுகையை நாம் அல்லாஹுக்கு தொழுகிறோம். அல்லாஹு சொல்லுகிறான், நீங்கள் தொழுகிற தொழுகையை 2ஆக நான் பிரிக்கிறேன் என்று சொல்றான். ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என்னுடைய அப்துக்குன்றான். சுப்ஹானல்லாஹ். 2ஆ நான் பிரிக்கிறேன். இந்த தொழுகையை ஒன்னு நான் எடுத்துக்கிறேன் பாதிய, இன்னொரு பாதி என்னுடைய அடியாருக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படின்னா, வலி அப்தி மா சஅலக், அவன் எப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவானோ தொழுகையில பாதி அவனுக்கு, மிச்ச பாதி எனக்கு என்று சொல்லுகிறான். அவன் பாதியை ஓத 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 அந்த பாதிக்கு நான் இழைத்து போய்விடுகிறேன். எனவே தொழுகையில் பாதி அவன் நிற்பான், பாதி நான் நிற்போம். அப்ப இடையில வேற யாரும், அதானங்க அர்த்தம். எனக்கு பாதி உனக்கு பாதி, இடையில வேற யாரும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதற்கு காரணம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு சிறப்பான சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று துவங்கும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், குர்ஆனுடைய முதல் ஆயத் என்ன? குர்ஆனுடைய முதல் ஆயத், அல்லாஹ் இறக்கிய முதல் ஆயத் புரியல. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள் என்று ஆரம்பிக்கும். அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவை யாரு ஓதுனாலும் பிஸ்மில்லாஹ்வை விட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. மற்ற சூறாவை ஆரம்பிக்கும் போது கூட அது நிறவல் இருக்குமோ இருக்காதோ, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கும் பொழுது எதை சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து, இதனுடைய தஃப்சீர் சொல்லணும்னா நேரம் விரிவாக ஆயிடும். சுருக்கமா ஒரு சில விஷயங்களை மட்டும், இதனுடைய முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து கைரில் மக்தூபி அலைஹிம் வலீன் வரைக்கும் சொல்றாங்க. எல்லா சூறாவிலுமே துஆ இருக்கும். உங்களுக்கு தெரியும், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன்னம், எத்தனையோ சூறாக்கள்ல துஆ இருக்கும். அதற்கெல்லாம் ஆமீன்ற பதத்தை பயன்படுத்தல. ஆனால் இந்த 7 ஆயத்தை ஓதினால் ஆமீன் என்ற பதத்தை நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்ய வைக்கிறார்கள். எந்த அளவுக்குனா, தொழுகையில பின்னாடி இருக்கிற மஅ்மூம்கள் உட்பட இந்த 7 ஆயத்தை ஓதும் பொழுது ஆமீன் என்று சப்தமாக சொல்வதற்கான இஜாசத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகிறார்கள் என்றால் விசேஷமான 7 ஆயத்துகள் பெருமக்களே. என்னமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்ஹம்து என்று ஆரம்பிக்கிறார். உலமாக்கள் சொல்வார்கள், முஹிப்பீன்கள், ரசூலினுடைய காதலர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை சூடினார். முஹம்மது என்ற பெயர், அதற்கு முன்னால் அந்த பெயர் யாருக்குமே வைக்கப்படல. யாருக்குமே அந்த பெயர் வைக்கப்படல. முதல்ல வைக்கப்பட்டது யாருதான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். அதற்கு பின்னால் கியாமத் வரைக்கும் அதிகமான வைக்கப்பட்ட பெயரும் என்ன பெயர் தான்? முஹம்மது என்ற பெயர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த ஹம்துங்கிற வார்த்தையிலிருந்து தான் ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த பெயரை வச்சான், முஹம்மது என்று. ஹம்து என்ற வார்த்தையை வைத்துதான் இந்த பெயரையே ரசூலுல்லாஹ்வுக்கு வச்சான். குர்ஆனை ஓதினாலும் ஹம்து தான்,
நம்முடைய ரசூலுடைய பெயரிலும் ஹம்து தான். முஸ்லிம்கள் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் ஹம்து தான். என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவன் நம்ம எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லிமை கண்ணியமாக வைக்கிறான் என்றால், கண்ணியமான தலைவரையும் கொடுத்திருக்கிறான், கண்ணியமான குர்ஆனையும் கொடுத்திருக்கிறான், ஒரு கண்ணியோனும் இருந்து தருகிறான் என்றால் கண்ணியமான வாழ்க்கையை முஸ்லிம்களுக்கு அமைத்து கொடுப்பான் என்பதற்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது ஒரு சான்று. ரப்புல் ஆலமீன் என்றால் உலகத்தார்களுக்கு பரிபாலிப்பவன் என்ற அர்த்தம். பொதுவா நாம ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டே இருக்கும். சில பேர் அதை அப்படியே வச்சிருப்பாங்க, சில பேர் விட்டுருவாங்க. நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னு சொன்னா, பிள்ளைங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டாங்கன்னா வாங்கி தந்துருவோம். அது யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிடுவாங்க. அதோட என்ன செஞ்சிருவாங்க, அதை யூஸிங் முடிஞ்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க. சில பேர்கிட்ட ரமதான் இருக்கிற மாதிரி, ரமதான் வந்துச்சுன்னா நல்லா அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. ரமதான் முடிஞ்ச பிறகு அவர் எங்க போனார்னே தெரியாது. சுபுகு தொழுகையில 6 மணிக்கு இருக்கும் சுபம், அப்போ வரமாட்டார். ஆனா ரமதான்ல 4:30 மணி 5 மணிக்கு நம்ம உட்கார்ந்து இருப்பார். யாரையும் குறையாக சொல்வன் என்பதல்ல. ஒரு பொருள் நம்மகிட்ட சான்ஸா ஒரு வாய்ப்பா கிடைக்கும் பொழுது அதுல இருக்கிற தேவை மட்டும் நல்லா பார்த்துட்டு முடிச்சுட்டு, தேவை இல்லாத போது அந்த பொருள் எங்க இருக்குதுன்னே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் நம்மை படைத்து அப்படியே விடல. அதான் ரப்புல் ஆலமீன் என்பதற்கு பொருள். ரப்பு என்றால் படைத்ததும் அவனே, பரிபாலிப்பவனும் அவனே. படைத்ததில் இருந்து, வளர்ப்பதில் இருந்து, கொடுப்பதில் இருந்து, தடுப்பதில் இருந்து, எடுப்பதில் இருந்து, கடைசியில் கேள்வி கணக்கு கேட்பதில் இருந்து, வா என்று அழைப்பதில் இருந்து, சலாம் கூறுவதில் இருந்து, ஜன்னத்தை திறப்பதில் இருந்து, இனி நல்லா வாழி என்று சொல்வதிலிருந்து, இன்னும் எத்தனை நாள் ஜன்னத்தில் இருக்க போகிறோம் என்கின்ற தீர்மானத்தில் இருந்து, அத்தனையும் இல்லாததிலிருந்து, இருந்ததில் இருந்து, இல்லாமல் போய் பிறகு மீண்டும் எழுப்பி எல்லாம் யாருதான்? அதான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறான் பாரு. நான் சும்மா உன்னை படைச்சிட்டு விட்டுருவேன் நினைக்காத, நான் உன்னை படைச்சிட்டு அடி விட்டுருவேன் நினைக்காத, கடைசி வரைக்கும் முன்னோடி இருப்பேன். அந்த ரப்புக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மான் ரஹீம். மாஷா அல்லாஹ். உலகத்திலும் உனக்கு கருணை, மறுமையிலும் உனக்கு கருணை தான். உலகத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் குதிஸிலே சொல்வதை போன்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி. நான் ரொம்ப கோபக்காரன் தான், ஆனா என்ன பண்றது, என் கோபத்தை விட உன்னை பார்த்த உடனே எனக்கு ரஹ்மத்து தான் முந்தி வருது அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இன்ன ரஹ்மதி வஸிஅத் லிகுல்லி ஷை. எனக்கு ரஹ்மத் ஒன்று இருக்கு, அது யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் நான் நினைச்சாலும் முடியாது, அது எல்லாருக்கும் உரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரஹ்மான் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன். யௌமித்தீன் என்ன? அன்றைய நாள். இன்னைக்கு நான் மாலிக்குன்னு சொல்லலாம், நான் முதலமைச்சர், நான் பிரதமர், நான் ஆளறேன், சுலைமானை போட்டு சொல்லுகலாம். மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த பெரிய பெரிய ஆட்சியாளர்களை சந்திக்க இந்த பூமி, எத்தனையோ பேர் தன்னை அரசராக, தன்னை மன்னராக, தன்னை மந்திரியாக, தன்னை பெரும் பெரும் அமைச்சர்களாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்று எந்த அமைச்சரும் கிடையாது. லல் ஜப்பாருன் வலல் முதகப்பிரூன். அன்னைக்கு யாரும் பெருமடிக்க முடியாது, யாரும் ஆட்சியில் இருக்க முடியாது. மாலிக் யௌமித்தீன். நான் மட்டும்தான் மாலிக். மாலிக்குல் முல்கி துத்தில் முல்க மந்தஷா வதத்ஸிஉல் முல்க மிம்மந்தஷா. நான் தான் உலகத்துல இருக்கும் பொழுது பதவியை கொடுங்கினேன். இன்னைக்கு நான் தான் மாலிக். இன்னைக்கு எவனுக்கும் பதிவு கிடையாது, எல்லாருக்கும் நான் தான் தளபதி, நான் தான் அரசன், நான் தான் மன்னன், நான் தான் முதலமைச்சர். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. இதை முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 17 தடவை கடமையாக ஃபர்தான தொழுகையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது போக உள்ள சுன்னத்தான ரக்காத்துகள் எத்தனையோ. அல்லாஹ் அதை அனைத்தையும் கபூல் செய்வானாக. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். வெறும் நஅபுதுக வ நஸ்தஈனுக்கன்னு சொல்லலாம் இந்த ஆயத்தை. அரபு பதத்துல நம்ம அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா, பயனுள்ள கல்வியை கேட்கிற, பயனுள்ள கபூல் செய்யப்பட்ட அமலை கேட்கிற, உன்னிடத்தில் கேட்கிறேன். நஸ்அலுக் போதும், அந்த வார்த்தை நஅபுதுக் போதும், நஸ்தஈனுக் போதும். ஆனா அல்லாஹ் இங்க அப்படி சொல்லல, அந்த கேவத்துக்கு முன்னாடி போடுறான். ஈயாக்க வ ஈயாக்க நஸ்தஈன். நஸபுதுக பின்னாடி வரல, கேவத்துக்கு முன்னாடி போடுறான். என்ன அர்த்தம் தெரியுமா? உன்கிட்ட நான் கேட்கிறேன்னு இல்ல, நான் கேட்கிறது உன்கிட்ட மட்டும்தான் கேட்கிறேன். நான் உதவி கேட்கறது உன்கிட்ட மட்டும்தான், நான் வணங்குறது ஒன்ன மட்டும்தான். வேற எவனுக்கும் என் தலை வணங்காது, வேற எவன்ட்டையும் நான் கேட்க மாட்டேன். ஈயாக்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ் புரிஞ்சு அழைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று ஒருவன் கேட்டதற்கு பின்னால் மா சஅலக அப்தி, அவன் என்ன என்கிட்ட கேட்டாலும் நான் உடனே கொடுக்க தயார். இந்த இடத்துலதான்
பர்வான தொழுகைக்கு பின்னால் கேட்கும் துஆ உடனே கபூலாகும் என்கின்ற அந்த நசீபு இந்த ஆயத்துல ஓபன் ஆயிடும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் முஸ்தகீம் ஹிதாயத் தருவாய். ஹிதாயத்னா என்ன? நம்ம ஹிதாயத்துல தானே இருக்கிறோம், முஸ்லிமா தானே இருக்கிறோம், முஃமினா தானே இருக்கணும். ஏன் ஒவ்வொரு தடவையும் ஹிதாயத்தை கேட்கணும்னா ஹிதாயத்தை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல முதல்ல சூரத்துல் பக்ராவை ஆரம்பிக்கும் போது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, குர்ஆனை தான் முதல்ல சொல்றாங்க. இது ஒரு குர்ஆன், லா ரைப ஃபீ, இதுல எந்த சந்தேகம் கிடையாது, ஒவ்வொன்றும் ஹக்கு, ஒவ்வொரு எழுத்தும் ஹக்கு, ஒவ்வொரு வரியும் ஹக்கு, பொய்க்கு வேலையே இல்லை. லா ரைப ஃபீ சொல்லிட்டாங்க. என்ன சொல்றோம்? ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு ஹிதாயத் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் முதல்ல ஆரம்பிக்க அந்த ஹிதாயத்தை நம்ம முன்னாடியே கேட்டுறோம். எங்க கேட்கிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். திரும்ப பேசிக்கொண்டே போகலாம் இன்ஷா அல்லாஹ். முடிவாக ஒரு விஷயம், இந்த சூறாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய கவனத்தில் கொண்டு வரணும். எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பது. சில பேர் சில விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்பவாவது ஜிப்ரீல் ஏதாவது கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானத்தின் தூதர் பூமியின் தூதரும் ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய சவுண்ட் ஹதீஸ்ல வருகிறது. ஹாதா பாபு மின ஸமாஇ நகீஸ மின் ஃபௌகிஹி, பெரிய ஒரு அசரீரமான சத்தத்தோட ரசூலுல்லாஹ் மேல தூக்கி தலையை பார்க்கறாங்க. சையான ஹதீஸ். ஜிப்ரீல் என்ன சத்தம் கேக்குதா? ஆமா. என்ன சத்தம் இது? அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா பாபு மின ஸமாஇ ஃபதஹல் யௌம். யா ரசூலுல்லாஹ், வானத்துல ஒரு கதவு இருக்கு, இத்தனை வருஷ காலமா அந்த கதவை திறக்கவே இல்லை, இன்னைக்குதான் முதல்ல அந்த கதவை திறக்கிறாங்க, அந்த சப்தம் உங்கள் காதில் விழுந்தது என்று சொன்னார்கள். வலம் யுஃப்தஹ் தகத்துன் இல்லல் யௌம், இன்னைக்குதான் அந்த கதவே திறக்கப்படுது, அதுதான் இன்னைக்கு உங்க காதுல விழுந்துச்சு. என்னன்னு கேட்டாங்க. அதுல இருந்து ஒரு மலக்கு வெளியே வர்றாருன்னாரு. வந்துட்டு என்ன செய்தினாங்க. இதோ நிற்கிறார். அந்த மலக்கு சொன்னார்கள், அபிஷிர் பி நூரைன் அவ் ஊதீஹிமா லம் யுஅதஹுமா நபியுல் கபல. ஜிப்ரீல் நின்று உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் 2 நூரை கொண்டு இன்று உங்கள் ரசூலுக்கு சுப செய்தி சொல்லிவிட்டார். 2 நூறு, அபிஷிர் பி நூரை, 2 நூறு. அதை பார்த்தால் நன்மை, அதை ஓதினால் நன்மை, அதை எந்த இடத்தில் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் அதை ஓதினால் நன்மை. இந்த 2 நூறு துன்யாவுல இதற்கு முன்னால் உள்ள எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அவங்கள்ட்ட சுப செய்தி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த மாதிரி வந்த மலக்கு இன்னைக்கு மட்டும் கதவை திறந்து இந்த ஒரு அற்புதமான சுப செய்தி சொல்றாங்க. அந்த 2 நூறு எதுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒன்னு சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா வ ஹவாத்திமுல் பக்ரா. சூரத்துல் ஃபாத்திஹாவும் பக்ராவுடைய கடைசி ஆயத்துகளையும் அல்லாஹ் இன்றைய நாளில் உங்களுக்கு சுப செய்தியாக கொடுத்திருக்கிறான். இதற்கு முன்னால் துன்யாவில யாருக்கும் கொடுக்கல, உங்களுக்கு உம்மத்துக்கு மட்டும் கிடைச்ச மிகப்பெரிய அற்புதமான விசேஷமான ஆயத்து என்று சொன்னார்கள். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு பயணத்துல போகும்போது ஒரு பெரிய பயணம், ஒரு 30 பேர் தேடி கடிச்சிருச்சு. கடிச்ச மாத்திரத்துல அங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மருத்துவத்தை பயன்படுத்துறாங்க, ஒன்னும் சரிப்பட்டு வரல. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பயணவாசிகள்ல சொல்றாங்க, யாராவது கொஞ்சம் ஓதி பார்க்க முடியுமான்னு சொன்னோம்னா அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஓதி பார்த்த உடனே ஷிஃபா, தேல் கடி விஷக்கடியே ஷிஃபாவாயிருச்சு. சஹீஹான ஹதீஸ்ல வருது. எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு திருப்பி வந்த பிறகு எல்லாரும் கேட்கிறாங்க, இவ்வளவு அதிசயம் நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அபூ ஸஈத் ஓதுனாரு, எல்லாம் சரியா போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, என்ன ஓதுனீங்கன்னு கேட்டாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அடுத்து என்ன கேட்டாங்க தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாதான் ஷிஃபாவாகும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஷிஃபா இருக்குதுங்கிறத நீங்க எப்படி கண்டறிஞ்சீங்க என்று கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும், விசேஷமான சூர்யா என்று உங்களிடம் நான் நிறைய இல்மை பெற்றிருக்கிறேன், அதன் பரக்கத்தை கொண்டு நான் ஓதினேன். அதனால் அவர்கள் 30 ஆண்டுக்கு 30 ஆடுகள் கொடுத்தார்கள், அன்பளிப்பாக ஒரு பாலையும் கொடுத்தார்கள். எனக்கு இது கூடுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஓதி பார்த்ததற்கு அது தகும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான ஒரு சூறா, அற்புதமான ஒரு கூலி, அற்புதமான ஒரு செய்தி நடந்து முடிந்தது. வல்லோன் அல்லாஹ் இந்த சூறாவையோடு தொடர்புடையவர்களாக அர்த்தத்தோடு மகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை கேட்கும் பொழுதெல்லாம், ஓடும் பொழுதெல்லாம் இனம் தெரியாத அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கி அல்லாஹ் கடைசி காலம் வரைக்கும்
இதை ஓதி மரணம் செய்து அதிகமாக ஓதுகிற நல்ல பாக்கியத்தை தருவானாக. இதில் இருக்கும் அனைத்து பயன்களையும் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளும் அனுபவிக்கக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபைது ஸௌம கதீன் அன் அதாஇ ஃபர்தி ரமலான் ஆதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தில் ரமதான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவது